இந்த பாரு, படாத பாடுபட்டு போராடி என் மகனை தயார் பண்ணிருக்கேன். அவன் கிட்ட வந்து தொட்டுக்கிட்டு பேசும்போது பொட்டாட்டம் இருக்கணும். மீறி ஆவுன்னு ஏதாவது பராண்டி கிராண்டி காயம் பண்ணி வச்சிருந்த உன்னை அப்படியே பராண்டுவியா? வாய திறந்து சொல்ல பராண்டுவியா? அதானே பார்த்தேன். பொறாண்டவளா இருந்தா அன்னைக்கே பொறாண்டி இருப்ப. என் மகனே எந்திரிச்சு ஓடி இருப்பான். அது என்னமோ தெரியல. எதுல சரியில்லைனாலும் இது ஒண்ணுல மட்டும் எல்லாரும் தெளிவா இருக்காங்க. என்ன மாயமோ மந்திரமோ? அதான் துணி மாத்திட்டல, போறோம் போ. 10ல இருந்து 11. அது ரொம்ப முக்கியம், மறந்துடாத. முருகா, எங்க அம்மா என் மேல இருக்கிற பாசத்துல வைத்தியம் அது இதுன்னு இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஆனா எனக்கு இதுல உடன்பாடு இல்லை. அந்த பொண்ணு தெளிவடைஞ்சு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமைஞ்சா போதும். எப்படியாவது சீக்கிரமா அந்த பொண்ணை குணப்படுத்தி இருப்பா. இத பாரு. அஜிஜோ, என்னது அழுதுட்டு இருக்க? எங்க அம்மா ஏதாவது கசமுசம் திட்டாங்களா? சொல்லு. கொட்டிக்கிட்டு வச்சுட்டாங்களா? ஐயோ, எனக்கு தெரியும் எங்க அம்மாக்கு உங்ககிட்ட நிறைய பிரியம் இருக்கு. ஆனா அதை எப்படி காமிச்சுக்கிறதுன்னு தான் தெரியல. நான் வேணா பாரு, நான் காலையில எங்க அம்மாட்ட சொல்றேன், இனிமே கொட்ட வேண்டாம், செல்லமா தட்டி கொடுங்கன்னு. ஓகே? சரி, டைம் ஆயி போச்சு, படுத்துக்கலாமா? நட. ஜிலேபி சாப்பிடுறியா? லட்டு கொஞ்சம் பால் தட்டுமா? பன்னீர் திராட்சை. எனக்கு பசிக்குது, பரவாயில்ல. புழுக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு என்ன இப்படி குழுவுறது? இது வேணும், குடு. இங்க இருக்கு. ஓகே, எந்திரிச்சா கூட எப்படியானாலும் தெரிஞ்சிடும். டே பாபு, ஏங்க விளக்கு என்ன அணைக்கல? என்ன வாங்க போறீங்க? நீ கர்ப்பமா இருக்கல, உன் உடம்பு ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்காக டாக்டர் மாத்திரை எல்லாம் எழுதி கொடுத்திருக்காரு. அதை வாங்கிட்டு வந்துடுறேன். வேண்டாம், நான் மருந்து மாத்திரை எல்லாம் போட்டுக்க மாட்டேன். கர்ப்பமா இருக்கிற நேரத்துல எம்பிபிஎஸ் டாக்டர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே கேட்கணும். பேசாம இரு. சார், இந்த மெடிசின்ஸ் கொடுங்க. ராஜன் சார், வெட்டி கடை பீடா கடை கூட இந்த காலத்துல பெருசா இருக்கு. ஆனா மெடிக்கல் ஷாப் எவ்வளவு சின்னதா இருக்கு. இல்ல, ரிச்சா இருந்தா தானே பாக்குறதுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். கடையில வேற கூட்டத்தையே காணும். ஓட்டர் கடைக்கு காலங்காத்தால வந்திருக்கேன் பாரு. ஏங்க, இந்த மருந்தெல்லாம் ஓல்டு ஸ்டாக் இல்லையே. ஏன்னா கர்ப்பஸ்திரி பொம்பளை சாப்பிடுறது குழந்தை நாளைக்கு லட்சணமா பிறக்கணுமே. யோ, உன் லட்சணத்துக்கு தான் குழந்தை பிறக்கு. மருந்து மாத்திரைக்கா ஒரு லட்சணம் வர போறது இல்ல. யோ, என் லட்சத்துக்கு என்னையா குறைச்சல? எதுக்கு இப்ப சிடுசிடுங்கிற? பின்னையா காலையில வந்து பெட்டி கடை, அந்த கடை, இந்த கடை சிறுசாருக்கு பேசிட்டு இருக்க.
பணத்தடு. குங்குமப்பூ இருக்கா? குங்குமப்பூ இருக்கான்னு கேட்டேன். இல்ல, இருந்தாலும் உனக்கு தரப்போறதில்லை. காலங்காத்தால கஸ்டமர் சொல்லி கழுத்தறுத்துட்டு இருக்கான். இந்த மருந்து எடுத்துட்டு போறியா? சொல்லவா? இல்ல இல்ல, எடுத்துட்டு போ. ஸ்டூபிட். சாப்பிடு. சாப்பிடுமா. வேண்டாம், கசக்குது. சரி, சட்னி வேண்டாம், சாம்பார் தொட்டு தரேன். எனக்கு பிடிக்கல. என்னம்மா அது, காலையிலயும் சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடல. டாக்டர் எவ்வளவு மருந்து மாத்திரை எழுதி கொடுத்திருக்காரு. நீ ஏதாவது சாப்பிட்டா தானே மருந்து மாத்திரை போட்டுக்க முடியும். இந்த சாப்பிடு. என்ன சொல்றாவா? மறுபடியும் அடம் பிடிக்கிறாளா? ஏய், மரியாதையா சாப்பிடுறியா இல்லையா நீ? சாப்பிடுங்கிற நீ சும்மா இருடா. அடி உதவுற மாதிரி அண்ணன் போய் உதவ மாட்டான். பைத்தியக்காரி பசிக்குதுன்னு சொல்லுவாளா? நம்ம தான் அடிச்சு பிடிச்சு ஊட்டி விடணும். சாப்பிடு சாப்பிடுங்கிற. போது விடுமா. உள்ளதாச்சி பொம்பளை போட்டு லொட்டு லொட்டு அடிச்சுட்டு என்ன அர்த்தம்? இத பாருமா, நீ இட்லி சாப்பிடாட்டியும் போது மாத்திரை எல்லாம் போட்டுக்கணும். வெறும் பால் மட்டும் குடிச்சுக்கிறியா? கேக்குறான்ல, சொல்லடி. அந்த குங்குமம் பாயிண்ட் வந்து அதை கொடு. என்னடா, என்ன பாதியிலே கை கழுவுற? உனக்கு என்னாச்சு? எனக்கு போதும். இந்தாம்மா, இந்த பாலை குடிச்சுக்க. ஐயோ, என்னம்மா அது? இந்த பொண்ணு வயித்தை பிடிச்சிட்டு இப்படி துடிக்கிறா. அம்மா, கை தாங்களா அப்படி பிடிச்சு டாக்டர் கூட்டு போ. அப்பா, ஒண்ணும் இல்லப்பா, நீ பதட்டப்படாத. எதுக்கு வலிக்குதுன்னு எனக்கு தெரியுது. நீ அப்படியே தூக்கிட்டு போய் கட்டில படுக்க வைனா. என்னம்மா நீ இப்படி துடிச்சிட்டு இருந்து உள்ள கூட்டு போய் படுக்க வைக்க? ஏண்டா, நான் தான் சொல்றேன்ல, என்ன ஏதுன்னு எனக்கு தெரியும்னு. நீ உள்ள கொண்டு போய் படுக்க வைனா. அந்த வாரேன். என்னம்மா நீ?